2026ஆம் ஆண்டில் ஜெர்மனியில் கார் காப்பீட்டு கட்டணங்கள் அதிகரிக்கப்பட உள்ளன. இதனால் கட்டணங்கள் 20% வரை உயரும். ஜெர்மன் காப்பீட்டு சங்கத்தின் புதிய ஆபத்து அறிக்கைகளின் அடிப்படையில் ஜெர்மன் ஆட்டோமொபைல் அசோசியேஷன் இந்த மாற்றங்களை அறிவித்துள்ளது. ஒவ்வொரு ஆண்டும் 413 மாவட்டங்களில் விபத்து அபாயங்கள் உள்ளன. மேலும் அந்த பகுதிகளில் விபத்துகள் எவ்வளவு சாத்தியம் என்பதை பொறுத்து விலைகள் மறுசீரமைக்கப்படுகின்றன. இந்த ஆண்டு 99 மாவட்டங்கள் ஒரு புதிய வகைப்பாட்டை பெற்றுள்ளன. உங்கள் கார் இந்த பகுதிகளில் ஒன்றில் பதிவு செய்யப்பட்டிருந்தால் உங்கள் காப்பீட்டு கட்டணங்கள் அதிகரிக்கலாம் அல்லது குறையலாம். இந்த மாற்றங்கள் பொறுப்பு, முழு கவரேஜ் மற்றும் திருட்டு, தீ அல்லது உடைந்த ஜன்னல்கள் போன்றவற்றை உள்ளடக்கிய பகுதி சேத காப்பீடுகளை பாதிக்கின்றன. விபத்து அபாயங்கள் அதிகமாக இருப்பதால் பெரிய நகரங்கள் பொதுவாக அதிக கட்டணங்களை செலுத்துகின்றன. உதாரணமாக பெர்லினில் பகுதி சேத காப்பீடு மட்டுமே ஒரு நிலை அதிகரிக்கும். முனிச் மற்றும் ஹாம்பர்கில் பொறுப்பு காப்பீடு ஒரு நிலை குறையும். கொலோன் மற்றும் டுசல்டார்ஃப் ஆகியவற்றில் எந்த மாற்றமும் இருக்காது. அதே நேரத்தில் ஸ்டட்கார்ட் முழு கவரேஜ் மற்றும் பகுதி சேத காப்பீட்டு இரண்டிலும் அதிகரிப்பை காணும். அதிக செலவுகளை எதிர்கொள்ளும் ஓட்டுநர்கள் வேறு காப்பீட்டு வழங்குனருக்கு மாறலாம். ஆனால் அவர்கள் இந்த ஆண்டு நவம்பர் 30க்கு முன்பு தங்களது தற்போதைய காப்பீட்டை ரத்து செய்ய வேண்டும். புதிய வகைப்பாடுகளின் முழு பட்டியலை ADAC இணையதளத்தில் பார்க்கலாம்.